வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் என்ற பாடத்துல ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதிகள் என்பதை பற்றி பார்க்க போறோம். இந்த பாடத்துல ஏற்கனவே போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை காண போறோம். சரியா? வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, the magnetic flux linked to a circular coil of radius r is phi is equal to 2t cube plus 4t squared plus 2t plus 5 Weber. The magnitude of induced EMF in the coil at t is equal to 5 seconds is option A 192 volt, option B 108 volt, option C 197 volt and option D 150 volt. தமிழ்ல R ஆரம் கொண்ட வட்டச் சுருளுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் phi சமம் 2t cube plus 4t squared plus 2t plus 5 Weber. காலம் t சமம் 5 வினாடியில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் A 192 volt, ஆப்ஷன் B 108 volt, ஆப்ஷன் C 197 volt and ஆப்ஷன் D 150 volt. சரியா? என்ன கேட்டிருக்காங்க? மின்னியக்கு விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நாம கான்செப்டை புரிஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு கம்பிச்சுருள் எடுத்துக்கிறேன். இந்த கம்பிச்சுருளுக்கு பக்கத்தில் ஒரு காந்தம் இருக்கு. இந்த ரெண்டும் பக்கத்தில் வரும்போது என்ன நிகழுது அப்படின்னு பாருங்க. இந்த காந்தத்தை கம்பிச்சுருளுக்கு அருகே கொண்டு செல்லும் போது மின்னியக்கு விசை தூண்டப்படுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? காந்தத்தை சுற்றி காந்த புல கோடுகள் இருக்கும் இல்லையா? இந்த கோடுகள் இந்த கம்பிச்சுருளில் வரும்போது, தொடர்புடன் வரும்போது இந்த கம்பிச்சுருள் இந்த காந்த பாயத்தை வெட்டுகிறது. இதனால ஒரு மின்னியக்கு விசை ஏற்படுகிறது, தூண்டப்படுகிறது. சரியா? இந்த கம்பிச்சுருளுடைய எண்ணிக்கை குறைவானதாக இருந்தால் நமக்கு தூண்டப்படுகின்ற மின்னியக்கு விசையின் அளவும் குறைவானதாக இருக்கும். சரியா? அப்போ இந்த காந்தத்தை சுற்றி காந்த புலக்கோடுகள் இருக்குது. இதனால ஒரு காந்த பாயம் உருவாகுது. இந்த காந்த பாயம் எதையெல்லாம் சார்ந்ததாக இருக்கும்? இந்த கம்பிச்சுருளுடைய எண்ணிக்கையை சார்ந்ததாக இருக்கும், இந்த கம்பிச்சுருளுடைய பரப்பை சார்ந்ததாக இருக்கும், காந்த புலத்தை சார்ந்ததாக இருக்கும் மற்றும் இந்த காந்த புலமும் இந்த கம்பிச்சுருளும் எந்த திசையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு என்பதை சார்ந்ததாக இருக்கும். அதாவது காஸ் ஆஃப் த தீட்டாவாக இருக்கும். நமக்கு இப்போ கேட்கப்பட்டுள்ள கேள்வி என்ன அப்படின்னா மின்னியக்கு விசையை தூண்டுதல் பற்றி. மின்னியக்கு விசைனா என்ன அப்படின்னா E is equal to minus d phi by dt. phi என்பது காந்தப்பாயம். காந்தப்பாயம் மாறும் வீதம் தான் இந்த மின்னியக்கு விசை. அதுக்கு இரண்டு விதிகள் இருக்குது பாருங்க. ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் d phi, காந்தப்பாயம் மாறும் போதெல்லாம் சுற்றில் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இரண்டாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மூடிய சுற்றில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண் மதிப்பானது நேரத்தை பொறுத்த சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும் வீதத்திற்கு சமமாகும். அதாவது ரொம்ப வேகமாக அந்த காந்தப்பாய மாற்றம் ஏற்பட்டால் அதிகமாக மின்னியக்கு விசை தூண்டப்படும். குறைந்த வேகத்தில் காந்தப்பாய மாற்றம் ஏற்படும் போது குறைந்த அளவு மின்னியக்கு விசை தூண்டப்படும். இதுதான் கான்செப்ட். ரைட்டா? இனிமே கேள்விகளை பார்ப்போம். ஆர் ஆரம் கொண்ட வட்ட சுருளுடன் தொடர்புடைய காந்தப்பாயம். ஸோ காந்தப்பாயத்தினுடைய மதிப்பு தந்துட்டாங்க, காலம் தந்துட்டாங்க, மின்னியக்கு விசையின் மதிப்பு கேட்குறாங்க. மின்னியக்கு விசையின் மதிப்பு E சமம் மைனஸ் d phi by dt. இப்போ மின்னியக்கு விசையினுடைய அளவு மைனஸ் d phi by dt, மதிப்பு கேட்கறதுனால நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம். மேக்னிடியூட் ஆஃப் E is equal to d phi by dt மட்டும். அப்போ magnitude of E is equal to d by dt of phi ஓட மதிப்பு என்ன தந்திருக்காங்க? 2t cube plus 4t square plus 2t plus 5. சரியா? இப்போ நாம டிஃபரன்சியேஷன் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு x பவர் n ஓட டிஃபரன்சியேஷன் என்னவா இருக்கும்? அதாவது d by dt of x power n is equal to n into x power n minus 1. Right? Maths classல படிச்சது ஞாபகம் இருக்குதா? அதேதான்.
ஸோ இப்போ நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி t cube x power nக்கு பதிலாக t cube இருக்குது சரியா. அப்போ d by dt of t cube என்னவாக இருக்கும்? nக்கு பதிலாக 3 இருக்குதா, 3 into t power 3 minus 1 that is 2. n minus 1க்கு பதிலாக 3 minus 1 that is 2 சரியா. அப்போ 2t cube ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னவா இருக்கும்? 2 அப்படி எழுதிக்கோங்க. t cube ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? into 3t square plus 4 அப்படியே எழுதிக்கோங்க. t square ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னவா இருக்கும்? 2 into மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. 2 into t power 2 minus 1 என்ன? 1 plus 2 into differentiation of t என்ன? 1. So that is 1 plus constant order differentiation 0, right? Okay. So நம்மட்ட என்ன இருக்கு? 6t square plus 8t plus 2 என்ற மதிப்பு இருக்கு. ஆனா t சமம் 5 வினாடியில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் மதிப்பு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ t சமம் 5 தந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது E என்னவாக இருக்கும்? 6 into 5 square plus 8 into 5 plus 2 ரைட்டா. ஸோ 6 into 5 squared எவ்வளவு? 6 into 25 plus 8 5s are 40 plus 2. 6 into 25 எவ்வளவு? 25, 50, 75, 100, 125 and 150, right? So this will be equal to 150 plus 40 plus 2. 150 plus 40, 190 plus 2, 192. So 192 volt. This is the answer. So option பாருங்க 192 volt. Option A is the right answer. ஈஸியாக இருக்குதா? டிஃபரன்சியேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும் இல்லையா. ஓகே, இது மாதிரியான கேள்விகளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, ரைட்? அடுத்த கேள்வி பார்ப்போமா? இதுவும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அதே கேள்வியை ஒத்தது தான். A coil of resistance 400 ohm is placed in a magnetic field. If the magnetic flux phi Weber linked with the coil varies with the time t second as phi is equal to 50 t square plus 4, the current in the coil at t is equal to 2 seconds is option A 0.1 ampere, option B 0.5 ampere, option C 2 ampere and option D 1 ampere. தமிழ்ல 400 ஓம் மின்தடை கொண்ட ஒரு கம்பி சுருளானது ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதனுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் phi சமம் 50t square plus 4 எனில் t சமம் 2 seconds என்னும் காலத்தில் கம்பியில் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளவு? கேள்வியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 400 ஓம் மின்தடை R வேல்யூ தந்திருக்காங்க. phiயோட வேல்யூ காந்த பாயத்தினுடைய மதிப்பு தந்திருக்கிறாங்க. எவ்வளவு காலத்தில் அப்படின்னு t உடைய மதிப்பு தந்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மின்னோட்டத்தின் மதிப்பு கேட்டிருக்காங்க. மின்னோட்டம் I-னுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. நமக்கு மின்னியக்கு விசையினுடைய வாய்ப்பாடு நமக்கு தெரியும். magnitude of E is equal to d phi by dt. மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன? magnitude of I மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. சரி, அதனால தான் அந்த magnitude பார்க்குறோம். magnitude of I will be equal to magnitude of E by R. இது நமக்கு தெரியும். நமக்கு என்ன தந்திருக்காங்க? phi தந்திருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ magnitude of E will be equal to d by dt of phi எவ்வளவு? 50 t square plus 4. இப்போ மறுபடி டிஃபரன்சியேஷன் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, மனசுலேயே இந்த கணக்கை செய்வோம். what is d by dt of t square? முதல்ல 50 எழுதிக்கலாம், கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம். t ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் என்னவா இருக்கும்? 2 into t power 2 minus 1 that is 1, right? differentiation of constant is 0. அதனால நாம் அதை எழுத வேண்டியதில்லை. அப்படியானால் it is 100 times t. t யோட மதிப்பு என்னன்னு தந்திருக்காங்க? t is equal to 2 seconds அப்படி தந்திருக்காங்க. அப்படியானால்
E இன் மதிப்பு என்ன 100 into 2 that is equal to 200. What is the unit for E? It is volt. சரியா? அப்போ E யோட வேல்யூ தெரிஞ்சாச்சு. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? மின்னோட்டம் கேட்டிருக்காங்க. So magnitude of I will be equal to magnitude of E எவ்வளவு 200 divided by R ஓட வேல்யூ என்ன 400 ohm, right? So it is 400. So this will be equal to, so 2 by 4 it is equal to 1 by 2, right? So what is 1 by 2? It is 0.5. Unit of current is ampere. So it is 0.5 ampere. Is there any answer? Yes, option B 0.5 ampere, that is the right answer. இதில் நாம் தெரிந்திருக்க வேண்டிய வாய்ப்பாடுகள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் அளவுகள் மின்னியக்கு விசை பற்றி தெரிந்திருக்க வேண்டியிருக்குது. அதனுடைய வாய்ப்பாடு E சமம் மைனஸ் d5 by dt. நம்ம சில வேளைகளில் அதனுடைய மதிப்பு மட்டும் பார்க்கும்போது அதுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஈன்னு போடுறோம். ஸோ தட் வில் பி d5 by dt. அதனுடைய அலகு என்ன வோல்ட் V. ஸோ மின்னோட்டம் இரண்டாவது கேள்வியில் கேட்டிருந்தாங்க. மின்னோட்டத்தினுடைய மதிப்பு I is equal to E by R and அதனுடைய அலகு ஆம்பியர். சரியா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் மிக எளிமையானதாக இருக்கும். 1-2 வாய்ப்பாடுகள் மட்டும் தெரிந்திருந்தால் போதும், அதில் நம்ம எளிதாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இதை மிஸ் பண்ணவே கூடாது, ரைட்டா? இதை விட இன்னும் அதிகமான கேள்விகளுடன் அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி.